சோஷியல் மீடியா மூலமா ட்ரெண்ட் ஆனவர் தான் கூமாப்பட்டி தங்கபாண்டி. இப்போ இவரு ஜீ தமிழ் ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய சிங்கிள் பசங்க ஷோ மூலமா மறுபடியும் பிரபலமாயிருக்காரு. இவர் கூட அந்த ஷோவுல இவருக்கு ஜோடியா சாந்தினி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாந்தினிய கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஷாக் கொடுத்திருக்காரு கூமாப்பட்டி தங்கபாண்டி. கூமாப்பட்டி தங்கபாண்டி தன்னோட கிராமத்தை வீடியோ எடுத்து ரொம்பவுமே பிரபலமானாரு. அதுக்கு பின்னாடிதான் இவருக்கு ஜீ தமிழ்ல சிங்கிள் பசங்க ஷோவுல வாய்ப்பு கிடைச்சது. அவரோட புகழ் தன்னோட கிராமத்துல இருந்து தமிழகம் முழுக்க பரவுச்சு. தங்கபாண்டியோட வீடியோவால அவரோட சொந்த ஊரான கூமாப்பட்டிக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாவும் அதுக்காக அவரு அரசு அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிக்க அழைக்கப்பட்டதாகவும் சொன்னாரு. இந்த வெற்றிய அவரோட குடும்பத்தாரும் கிராம மக்களும் கொண்டாடிட்டு வராங்க. இப்போ சிங்கிள் பசங்க ஷோவுல கூமாப்பட்டி தங்கபாண்டி தன்னோட கல்யாணம் பத்தி பேசியிருக்காரு. நிகழ்ச்சியில தன் கூட சேர்ந்து ஆடக்கூடிய சாந்தினிய கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதாவும் நவம்பர் மாசம் அவங்கள ஊருக்கு கூட்டிட்டு போக ஆசைப்படுறதாவும் கல்யாண தேதி நிச்சயிக்கப்பட்டதாவும் சொல்லிருக்காரு. இத கேட்ட சாந்தினிக்கு ஷாக்கே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு கோபிச்சுக்காதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுக்கு பின்னாடி தங்கபாண்டி எங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது தொழில் ரீதியானது மட்டும்தான், ஷோவுக்காக மட்டும்தான் கட்டிப்பிடிக்கிறது மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிருக்காரு. அது எப்படி தொழில் ரீதியா செய்யப்படணும் அப்படிங்கறது கூட சாந்தினி தனக்கு சொல்லி கொடுத்ததாகவும் சொல்லிருக்காரு. எங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு முழுக்க முழுக்க தொழில் ரீதியானது மட்டும்தான், நிகழ்ச்சிக்காக மட்டும்தான் நாங்க 2 பேரும் நெருக்கமா பழகுறோம். எனக்கு கட்டிப்பிடிக்கிறதெல்லாம் ரொம்பவே புதுசு, அதை எப்படி தொழில் ரீதியா செய்யணும் அப்படின்னு சாந்தினி தனக்கு கத்து கொடுத்ததா தங்கபாண்டி சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம தங்கபாண்டி சாந்தினிக்கு தன்னோட நன்றிய சொன்னாரு. ஏன்னா சாந்தினி அவருக்கு நடிக்கிறது, மேடையில பேசுறது, அப்புறம் இங்க இருக்கிறவங்க கூட பழகிறது மாதிரியான விஷயங்களை கத்து கொடுத்ததா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட கூச்சத்தை போக்கி தனக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு சாந்தினி ரொம்பவே உதவியா இருந்ததாகவும் சொன்னாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க தங்கபாண்டியன் சாந்தினியை பத்தி சொன்னதையும் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.